தங்கத்த அடமானம் வைக்க போறீங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க. ஆர்பிஐ இன்னும் அதோடைய ரூல்ஸ் எல்லாம் கடுமையாக்க போறதா புதிய அப்டேட் குடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல ஒண்ணாவே இருக்கு. தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தங்கத்த அடமானம் வைக்கலாம், அத வச்சு கடன் வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான நெறைய விஷயங்கள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா, இப்போ 2024 செப்டம்பர்ல இருந்து இந்த தங்கத்த அடமானம் வைக்கிறது, அது மூலியமா கடன் வாங்குறது அப்படின்றது ஒரு 50% வரலுமே அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த தங்க கடன் வாங்குறதுல நெறைய எம்பிசிக்கள், அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பின்பற்றது இல்ல அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மூலியமா ஆர்பிஐ கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வர போறதாகவும் அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஆனா இதுல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்றத பத்தியும் இல்ல அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வரல. இப்படி அறிவிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் மட்டும்தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதாவது இந்த தங்க கடன் வாங்குறதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க கடன் எப்போனாலும் வைக்கலாம். ஆனா வச்சதுல இருந்து 1 வருஷத்துக்குள்ள அந்த 1 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க உடனடியா உங்களுடைய தங்கத்தை மீட்டுடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதை மீட்டுட்டீங்க அப்படின்னா உடனே கடன் மறுபடியும் வைக்க முடியாது. உடனே அடமானம் வைக்க முடியாது. 1 நாளுக்கு அப்புறம் இல்ல 2 நாளுக்கு அப்புறம் தான் உங்களால அடமானம் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியான புது அப்டேட்டையுமே இப்போ சமீபத்துல வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்போ புதுசா இன்னும் ஒரு புதிய ரூல்ஸ்லாம் வரப்போகுது. இன்னும் கடுமையான அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எதனால இது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்றது கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஒரு சில கம்பெனிகள் மேல அவங்க நகை கடன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டாப் பண்ண சொல்ற விதமாகவும் அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில நிறைய புகார்கள் வெளியாகிட்டே இருக்கு. தங்க நகை கடன் வைக்கும்போது அவங்க சரியா ப்ராப்பரா நகைக்கான அமௌண்ட் கொடுக்கறது கிடையாது அப்படின்ற மாதிரியான புகார்கள்லாம் வந்திருந்தது. அதை தொடர்ந்துதான் ஆர்பிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல தங்க நகை கடன் வாங்குறதுக்கு முன்னாடி தங்கத்தை அடமானம் வைக்க வரவங்க யாரு, அது அவங்களுடைய தங்கமா, அந்த தங்கம் அடமானம் வச்சதுக்கு அப்புறமா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை எந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்றாங்க அப்படின்றத நீங்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணணும். இது யார் யார் பண்ணணும்னா பேங்க் மற்றும் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிகள் எல்லாமே இதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஒன்ஸ் கடன் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த நகை முழுக போகுது, அதை யாரும் வாங்கல அப்படின்ற பட்சத்துல அதை தங்கத்துடைய உரிமையாளர்களுக்கு ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணணும். இது எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில அப்டேட்களும் கொண்டு வர போறாங்க. இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்கும்போது அந்த தங்கத்தை ஏலம் விடுறதுக்கு முன்னாடி சம்பந்தப்பட்டவங்களுக்கு ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்றாங்களா, எவ்வளவு நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு சில நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா, தங்க நகைகளை அவங்களே வாங்கி, அதாவது சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு அதை எவ்வளோ கிராம் இருக்கு, இதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு ஒரு ப்ராப்பரா இல்லாம அவங்களா ஒரு அமௌண்ட் வச்சு இது பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில புகார்கள் எல்லாமே வந்துருந்துச்சு. அதை தொடர்ந்துதான் இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வர போறாங்க. அதுக்கான வேலைப்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட்டுமே வெளிவந்திருக்கு. இதுக்கு மேல நீங்க தங்கத்தை அடமானம் வைக்கிறீங்க, அது மூலியமா கடன் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்துல இன்னும் கடுமையான விதிகள்லாம் அமலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடமானம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இப்போ அவைலபிளா இருக்கு, என்னென்ன நடைமுறைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க தங்கத்தை அடமானம் வச்சுக்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுல போய் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கீங்களா? இப்படி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை எங்க சேமிக்கிறது, எப்படி சேமிக்கிறது, எங்க சொத்து வாங்கினா கரெக்டா இருக்கும்னு, டாக்ஸை எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு குழப்பத்திலே இருக்கக்கூடிய என்ஆர்ஐயா நீங்க? உங்க சந்தேகங்களை தீர்க்கிறதுக்காக தான் ஈடி தமிழ் எக்ஸ்க்ளூசிவான நிறைய கண்டென்ட்ஸ் எடுத்துட்டு வர போறாங்க. இதை மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.